என்னடா எதுக்கு வண்டி எங்க நிப்பாட்ட? டேய் அப்படி பார்க்காதடா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இத பாரு, எனக்கு நம்ம குடும்பம் தான் முக்கியம். அதை எந்த காலகட்டத்திலையும் நான் விட்டு தர மாட்டேன்டா. என் உயிர் போனாலும் விட்டு தர மாட்டேன். இத பாரு, நீ என்ன தப்பா நினைக்கிறத நிறுத்து. அது எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குதுடா. ப்ளீஸ் அதை நிறுத்து முதல்ல. அதனால்தான் உன்கிட்ட நின்று நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். வேற எந்த உள்நோக்கமும் இல்லடா. என்ன நடிப்பு நடிக்கிறாரு எப்பா. சரி போலாமா? ஏறுங்க. ஏய் எழில், நான் வண்டி ஓட்டுமா? அதெல்லாம் வேணாம், நீங்க ஏறுங்க. ஏய் நான் வண்டி ஓட்டக்கூடாதா? அப்பா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்ப குடுறா. சரி வா. வேலைக்கு சேர்ந்த புதுசுல இந்த வண்டி ஓட்டியிருக்க, நல்ல ஜாலியா இருக்கும். அப்பா எழில், உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. நீ அவார்டு வாங்கின உடனே உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டா ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீயும் உன் அம்மாவும் போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க. சரி வா ஏறு, கெட்டியா பிடிச்சுக்க, விட்டுறாத. ஓகே? நடிக்க போயிருந்தா ஆஸ்கார் அவார்டே வாங்கிட்டு வந்திருப்பாரு. எப்பா என்ன நடிப்படா சாமி. டேய் என்னடா யோசிக்கிற, ஏறுறா. பார்த்து. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் செல்வி. இருக்காதா பின்ன? பார்த்தாலே தெரியுது ஆண்டி. பிசினஸ் திரும்ப ஆரம்பிக்கலான்னு இனியாப்பா சொல்லிட்டாருல்ல. அது மட்டுமா, எழில் பண்ண படத்துக்கு வேற நாளைக்கு பூஜை இருக்குல்ல. ஆமா, ஒரே சந்தோஷம்தான். கா தம்பியோட அந்த படத்துல எனக்கு ஒரு ரோல் இருக்குல்ல, அவன்கிட்டயே கேளு. அதெல்லாம் தம்பி எனக்கு ஒரு ரோல் தரும், கண்டிப்பா தரும். நீ அவனோட ஷார்ட் பிலிம்ல நல்லா நடிச்சதா சொன்னானே. ஆமாக்கா, அதுல நடிச்சதுக்கும் சேர்த்து சம்பளம் இந்த படத்துல குடுக்கறேன்னு சொல்லிருக்கு. அதுல உனக்கு சம்பளம் தரலையா? அதெல்லாம் ஒரு நாள் நடிச்சதுக்கு காசு கொடுத்துருச்சு. நீ சீக்கிரம் வேலை செய்டி. இன்னைக்கு சிஸ்டர் கான்வென்ட்டுக்கு மீறி மசாலாவெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். சீக்கிரமா வேலை செய். நான் பேசுறதுதான் உனக்கு வேலை கெடுதாக்கும். ஜெனி ஆண்டி, சிஸ்டர் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்கல்ல? சொல்லிக்கலாம் ஆண்டி, அவங்க வேற ஊருக்கு போயிருக்காங்க, இன்னைக்கு தான் வராங்க, அதனால சொல்லிக்கலாம். என்னம்மா ஃபேக்டரியில என்ன நடந்துட்டு இருக்குது? சிஸ்டர் கான்வென்ட்டுக்கு இன்னைக்கு மசாலா கொடுக்கணும் மாமா. ஓ, எல்லாம் அரைச்சு கொண்டு போய் கொடுக்கணும். ஓ சரி 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 சரி. அது மட்டும் இல்ல மாமா, எழில் வந்து ஃபுட் ஆர்டர் எடுப்பாங்கன்னு சொன்னான்ல, அது நம்ம வீட்ல வந்து டெலிவரி எடுக்க வேண்டான்னு சொல்லிட்டான். அவன் ஃப்ரெண்டு கடையில வைக்கலான்னு சொல்லிட்டான். அதுக்கெல்லாம் பேக் பண்ணணும்ல. எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுமா, நானும் செய்றேன். மாமா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்களேன். ஆட சும்மா விடுமா, நான் செய்றேம்மா. வேண்டாம் மாமா. அக்கா, உன் மாமனாரை நம்பாதக்கா. உன் வீட்டுக்கார் பிசினஸ் வேணான்னு சொன்னப்ப இவரு அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணாரு. இப்ப மட்டும் வந்துட்டார் உதவி செய்யறேன்னு. பாத்தியா? அது ஆண்டியும் அங்கிளும் சண்டை போடக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னாரு. அப்படி சொல்லுமா. ஒரு பிரச்சனை முடியறப்ப இவ புதுசா எப்படி கிளப்புறா பாரு, சிண்டு முடிச்சுக்காரி. விடுங்க மாமா, நாம தான் திரும்ப ஆரம்பிச்சிட்டோம்ல. பாக்கியா, ஒரு விஷயத்து மேல நம்ம உண்மையிலேயே ஆசைப்பட்டோம்னா அது கடைசி வரைக்கும் நம்மளை விட்டு போகவே போவாதுமா. அதுக்கு இது உதாரணம். நீ கலக்குவோமா. இந்த கோபிப்பா எப்படி பண்ணிட்டானேன்னு எனக்கும் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா தான் இருந்துச்சு. இப்போ உனக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டேன்னு வையே, அந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் போயிடும். ஏம்மா ஜெனி, இப்போ சொல்லு, எந்த டப்பால என்ன போடணும்? அந்த மிளகா பொடியை இந்த டப்பால போடுங்க. இந்த மிளகாத்தூள் தானே? கீழே சிந்தாம போடுங்க. ஆய மூடிட்டு வேலையை செய்ய, இல்ல மிளகாத்தூள் தூக்கி மூஞ்சில போடு. ஆமா.
டேய் உன் முன்னாள் ஃப்ரெண்டு போறா பாருடா. இதுக்கு தாண்டா கேர்ள்ஸ் எல்லாம் நம்ப கூடாதுன்னு சொல்றது. அவளுக்கு பிரச்சனை வந்தப்போ நீ சப்போர்ட் பண்ண, இப்போ உன்னை கழட்டி விட்டா பாரு. ஏய், நீங்க 2 பேரும் லைப்ரரி போறீங்களா? நான் வந்துடுறேன். ஓகேடி, சீக்கிரம் வந்துரு. சரி, வா போலாம். சந்தோஷ், எப்படி இருக்க? ஐம் ஃபைன். நீ? சூப்பரா இருக்கேன். கிளாஸ் இல்லையா? இல்ல, மேம் வரல, லைப்ரரிக்கு வர சொன்னாங்க. ஓ. நீ கிளாஸுக்கு போல? இல்ல, கிரவுண்டுக்கு போகணும். ஓகே. நீ என் கூட பேசவே மாட்டேன்னு நினைச்சேன். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எந்த காரணத்துக்காகவும் கட் பண்ண தேவையில்லைன்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஹோ, அப்படியா? ம், அம்மா சொன்னாங்களாண்டா? சும்மா இருங்கண்ணா. என்னது அண்ணனா? சந்தோஷ் மட்டும் ஃப்ரெண்டு, நான் அண்ணனா? எனக்கு உங்க பேர்லாம் தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி கூப்பிடுறது? என் பேர் வருண். சரிண்ணே. ம். சாரி சந்தோஷ், எக்ஸாம் எழுதாம இருந்தது ஏன் தப்பு தான். நீங்க வெளியில போலான்னு சொன்னப்ப கூட வந்ததும் ஏன் தப்பு. சினிமாக்கு வந்ததும் ஏன் தப்பு. பிரின்சிபல் மேம் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வான்னு சொன்னதுக்கு பயந்து உங்க வீட்டுக்கு வந்ததும் ஏன் தப்பு தான். விடு அதெல்லாம். இல்ல இல்ல, உங்க கூட வந்ததால தான் இந்த தப்பெல்லாம் நான் செஞ்சேன்னு நானே நினைச்சிட்டு இருந்தேன். நாம என்ன செஞ்சாலும் நாம தான் பொறுப்பு, வேற யாரையும் கை நீட்ட கூடாதுன்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஓ, சூப்பர். அப்புறம் ஸ்கூல் கேட்ல அம்மா என்ன கூப்பிட வந்தப்போ நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. ம். அப்போ அம்மா தான் கேட்டாங்க, ஃப்ரெண்டுனா என்ன நடந்தாலும் பேச வேண்டியது தானே, ஏன் விலகி போறேன்னு கேட்டாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இனி நானே வந்து பேசுவேன், சரியா? பேசினா கூட எங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவேன். நல்ல அம்மால உனக்கு. ஆமா, ரொம்ப நல்ல அம்மா. சரி, ஈவினிங் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, லைப்ரரிக்கு போகணும். பாய். பாய். ஹாய். சாரிங்க, லேட் பண்ணிட்டானா? ஆமா, ஆனா பரவாயில்ல, விடுங்க. தேங்க்ஸ் அமிர்தா. கிளம்பி போகாம எனக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க பாருங்க. 10 நிமிஷம் தானே லேட்டு, இன்னும் லேட் ஆயிருந்தா நான் கிளம்பி போயிருப்பேன். சாரி, இனிமே இப்படி வர மாட்டேன். சரி சரி விடுங்க, நான் காலேஜ் முடிஞ்சா கரெக்ட் டைம்க்கு வீட்டுக்கு போயிடுவேன். இல்லனா அப்பா அம்மா தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஏங்க, இந்த ஒரே பொண்ணா இருந்தா ரொம்ப பிரச்சனை போல இருக்கே. ஃபுல் ஃபோக்கஸும் அப்படியே உங்க மேல மட்டுமே வைக்கிறாங்க. ஒரே பொண்ணுங்கிறது மட்டும் பிரச்சனை இல்ல, வேற நிறைய பிரச்சனை இருக்கு. ஓ, ஓகே. என்ன பிரச்சனை? அதை விடுங்க. சரி, நீங்க எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? படம் பண்ண போறேன்னு சொன்னேன்ல, நாளைக்கு அதோட ஆபீஸ் பூஜை இருக்குங்க. ஓ, சூப்பருங்க. சின்ன ஃபங்க்ஷன் தான், ஆனா நாளைக்கு நீங்க கண்டிப்பா வரணும். ஃபங்க்ஷன் எங்க வச்சிருக்கீங்க? இங்கதாங்க, டி நகர்ல. நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புறேன். எப்போ? காலையில 8 மணிக்கு. நான் உங்களுக்கு டைம், இடம் எல்லாமே அனுப்பிச்சு விடுறேன். 8 மணிக்கு ஃபங்க்ஷன்னா நான் வீட்ல இருந்து 7 மணிக்கு கிளம்பணும்ல. ஏங்க கஷ்டமா? ஆஹா, இல்ல இல்ல, எங்கேயாச்சும் போகணும்னா பிளான் பண்ணி பழகியாச்சு. எங்க வீட்ல இருந்துட்டு எங்கேயாச்சும் வெளியே போறதுனா ரொம்ப கஷ்டம். நீங்க வரணும்னு ஆசைப்படுறேன், உங்களால முடிஞ்சா நீங்க வாங்க. இல்ல இல்ல, கண்டிப்பா வருவேன், டோன்ட் வரி. இத சொல்றதுக்காக தாங்க உங்களை நேரடியா பார்க்கணும்னு நினைச்சேன். இதை நீங்க போன்லயே சொல்லிருக்கலாமே. எனக்கு உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்லணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ், நான் கண்டிப்பா வரேன். சரிங்க. சரி, அப்ப நான் கிளம்பவா? ஏன்னா வீட்ல தேடுவாங்க, டைம் வேற ஆயிடுச்சு. 5 நிமிஷம் லேட் ஆனா கூட தெருமுனைக்கு வந்து நிப்பாங்க. சரிங்க, நீங்க கிளம்புங்க.
சரி படம் எப்ப ரிலீஸ் ஆகும்? எப்படியும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள வந்துடுங்க. ஓ, ஷூட்டிங் எப்ப போவீங்க? உடனே ஷூட்டிங் போயிட வேண்டியதான். ஓ, ம். போலாமா? போலாம். காலையில நான் சீக்கிரமா கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு வந்துருவேன். சரியா? சரிங்க, நான் கிளம்புறேன். சரி, அப்ப ஓகே. நான் கிளம்புறேன். பாய். பாய். இங்கதான் நிறுத்துங்க அண்ணா. ஆண்டி பாத்து இறங்குங்க. அந்த பேக்கையும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. வாங்க ஆண்டி போலாம். ஆண்டி இங்க வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். ம், சரி. ஆண்டி நீங்க இங்க உட்காருங்க, சிஸ்டர் வருவாங்க. சரி, இதெல்லாம் ஆண்டி இல்ல ஆண்டி, அவங்க வருவாங்க, நீங்க உட்காருங்க. ஆண்டி வாங்க. ஹலோ வணக்கம் சிஸ்டர். sister. வணக்கம் ஜெனி. ஹாய் சிஸ்டர். சிஸ்டர் எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? நேத்து தான் ஜெனி வந்தேன். ஓ, நீங்க ஊர்ல இல்லங்கறதுனால மசாலா கொண்டு வரல. இல்லனா நாங்க நேத்தே கொண்டு வந்திருப்போம். நான் இல்லனா என்னம்மா, இங்க வந்து கொடுத்துருக்கலாம் இல்லையா? இல்ல சிஸ்டர், உங்ககிட்ட குடுக்கற மாதிரி வராதுல்ல, அதான். ஓ அப்படியா? ஓகே. ஆமா சிஸ்டர். இல்ல சிஸ்டர், வீட்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அதான் கொண்டு வர முடியல. உண்மையே சொல்லுவோம் ஜெனி, எங்க வீட்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு சிஸ்டர். என் பொண்ணு ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதல, டிசி கொடுப்பேன்னு வேற ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க. நான் என் பிசினஸ கவனிச்சுட்டு அவளை கவனிக்கவே இல்லைன்னு வீட்ல நினைச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஓ, என்ன பிசினஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மசாலாலாம் எப்படி கொண்டு வந்து தரப்போறேன்னு திகச்சு போயிட்டேன் சிஸ்டர். நான் கும்பிடுற சாமியா இல்ல நீங்க கும்பிடுற சாமியான்னு எது எனக்கு உதவி செஞ்சதுன்னே எனக்கு தெரியல. திரும்பவும் வீட்ல சரின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இடையில 4-5 நாள் வேலையே செய்யல, அதனாலதான் கொடுக்க லேட் ஆயிடுச்சு சிஸ்டர். இந்த காலத்துல பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும்னா எவ்வளவு போராட வேண்டியது இருக்குல்ல. பரவாயில்லம்மா, எவ்வளவு பணம் மீதி தரணும் அதை மட்டும் சொல்லுங்கம்மா. சிஸ்டர், பில்ல நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். ஓ அப்படியா? ஓகே. ஆமா, வெயிட் பண்ணுங்க, நான் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆண்டி நீங்க உட்காருங்க, அவங்க வந்துருவாங்க. ஆண்டி வாங்க, இதை எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. மீதி பணம் இதுல இருக்கு. ரொம்ப நன்றி சிஸ்டர். அடுத்த மாசம் நீங்க எந்த டேட் சொல்றீங்களோ அந்த டேட்ல கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருவேன் சிஸ்டர். பரவாயில்லம்மா, இனி என்னோட பிரார்த்தனையில நீங்களும் இருப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சிஸ்டர், தேங்க் யூ சிஸ்டர். வாங்க. நாங்க கிளம்புறோம், போயிட்டு வரோம். போயிட்டு ஆண்டி போலாம். அமிர்தா,
ஹலோ. ஹலோ, பிஸியா இருக்கீங்களா? இல்ல இல்ல, சொல்லுங்க. இல்ல பிஸினா அப்புறம் பேசுறேன். அட சொல்லுங்க. இல்லங்க, நான் சும்மா தான் கால் பண்ணேன். நாளைக்கு உங்க ஆபீஸ் பூஜை இருக்குல்ல, நீங்க அந்த வேலையில இருப்பீங்கன்னு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏங்க, எனக்கு அங்க எதுவும் வேலை இல்லைங்க. ப்ரொடக்ஷன் சைடுல எல்லாமே பார்த்துப்பாங்க. நான் அங்க போய் நின்னா மட்டும் போதும். ஓ, அவ்வளவுதானா? ஆமாங்க, அவ்வளவுதான். வாழ்த்துக்கள்ங்க. நிறைய தடவை சொல்லிட்டீங்க. நான் இன்னொரு தடவை சொல்றேன், வச்சுக்கோங்க. ம், சரிங்க, பத்திரமா வச்சுக்கிறேன். ஆனா உங்களை மாதிரி ஒருத்தர் கண்டிப்பா ஜெயிக்கணுங்க. ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா, நீங்க ரொம்ப நல்லவரு. உங்க அம்மா அதை விட நல்லவங்க. இந்தாங்க காஃபி. ஐயே, என்னாச்சு? அமிர்தாவை பாத்தியா? இங்க தானே இருந்தா. அவ ரொம்பவே மாறிட்டா. நானும் கவனிச்சேன். ரொம்ப நேரமா ஃபோன் பேசுறா, தனியா உட்காந்துக்கிறா, ரொம்ப சிரிக்கிறா. என்னாச்சுங்க அவளுக்கு? அன்னைக்கு ஒரு பையன் வண்டியில கொண்டு வந்து விட்டான்னு சொன்னேன்ல, ஆமா, மறுபடியும் அவன் கூட தான் பேசிட்டு இருக்கா. உங்களுக்கு எப்படி தெரியும்? நேத்து கூட நம்ம தெருவுக்கே அவன் வந்தான். நிஜமாவா? ஆமா. நேத்து அவ வண்டியில தானே போனா. இவ வண்டியில வர்றா, அவன் வண்டியில வர்றான். ரெண்டு பேரும் பேசிட்டே வர்றாங்க. அமிர்தா நம்ம கையை விட்டு போயிட்டே இருக்கா. இவளுக்காக தானே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். கொஞ்சமாவது நன்றி இருக்கு அவளுக்கு. இவளுக்காக நாம இங்க வந்தது, இவளை படிக்க வைக்கிறது எல்லாமே வேஸ்ட். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கையை விட்டு போயிட்டே இருக்கா. அப்படியெல்லாம் விட முடியாதுங்க. இருங்க, இப்பவே நான் போய் கேக்குறேன். வேண்டாம் வேண்டாம், இப்ப எதுவும் கேட்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இரு. இவ இஷ்டத்துக்கு இருப்பா, நாம இவளுக்காக இங்க இருக்கணுமா? இரு, அமைதியா இருந்து தான் பார்க்கணும். ஏய் இனியா, என்னடா இது? தட்டுல ஒரே சப்பாத்தி போட்டு வந்திருக்க. இந்தா நல்லா சாப்பிடு. இந்தா சாப்பிடு. 4-5 சப்பாத்தி சாப்பிடணும். நல்லா சாப்பிடு. டாடி போதும். நல்லா சாப்பிடுறா, அப்பதான் தெம்பு இருக்கும். நல்லா படிக்கலாம்ல. சாப்பிடு. அம்மா, ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்தீங்களா? பாக்கியா தான் கூட்டிட்டு போயிட்டு வந்தாடா. டாக்டர் என்ன சொன்னாங்க? சுகர் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கு, கொஞ்சம் குறைக்க சொன்னாங்க. ஏமா, இவ என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஈஸ்வரி, சுகர் இருக்கு உனக்கு. நீ 2 சப்பாத்திலாம் சாப்பிடாத, ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா போதும். சரி, நான் ஒரு சப்பாத்தி மட்டும் சாப்பிடுறேன். அப்புறம் ராத்திரியில பசிக்குதுன்னு எழுந்து உக்காந்துக்கிறேன். சரியா உங்களுக்கு? அம்மா தாயே, இந்த புடி, இன்னொரு சப்பாத்தி வேணாலும் போட்டுக்கோ. அப்படி வாங்க வழிக்கு. அப்பா, அம்மாவை சாப்பிட விடுங்கப்பா. நல்லா சாப்பிட்டு நல்ல எக்ஸசைஸ் பண்ணா எல்லாம் கரெக்டா இருக்கும். போணும்லடா. கால் வலிக்குதுப்பா. அதெல்லாம் நடந்தா சரியாயிடும் பாட்டி. கூல். சுகர் கூடுனா கூடட்டும், நீங்க ஒரு ஸ்வீட் பார்ட்டியா இருங்க. அதானே. என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? சுகர்லாம் கூட கூடாதுடா. டேய், அதெல்லாம் எனக்கு தெரியாதா, சும்மா சொல்றதுதான். அங்கிள், தேங்க்ஸ் அங்கிள். ஆண்டியை திரும்ப பிசினஸ் தொடங்க சொன்னதுக்காக.
இவர் எங்க சொன்னாரு? அங்கிள் நாங்க சிஸ்டர் கான்வென்ட் ஆர்டர் எல்லாம் போய் டெலிவரி பண்ணிட்டு வந்தோம். ஓ குட். கமிட் பண்ணிட்டு பண்ண முடியலன்னு ஆண்டி தான் ரொம்ப சோகமா இருந்தாங்க. நல்ல வேளை அங்கிள் நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க, எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? வெளியில நிறைய மசாலா கம்பெனிலாம் இருக்கு, நாம வீட்ல பண்ணா லாபம் கிடைக்காதுன்னு தானே சொன்னீங்க? பாருங்க, இந்த ஒரு ஆர்டர்ல செல்விக்கு பணம் கொடுத்து பொருள் எல்லாம் வாங்கினது போக நமக்கும் நல்ல லாபம் நிக்குதுங்க.